அறநிலையத்துறை இது எதுக்கு இந்த துறை இருக்குன்னு தெரியல. தன்னோட சொத்துக்கு தன்னோட சொத்துக்கு எதிராக தானே வாதாடக்கூடிய ஒரு அரங்கட்ட துறைன்னே சொல்லலாம். தன்னோட சொத்தையும் பாதுகாக்கிறது இல்லை, இந்துக்களை வழிபாடும் பண்ண வருதில்லை. இது எதுக்கு இந்த இது இருக்குன்றது தெரியல. ஆனால் இது கேட்டால் நாங்கள் அரசின் துறையின் சென்று ஒரு பெரிதாக பெருமை பேசுவார்கள். கேட்டால் சட்டமன்றத்தில் பாட்டு பாடுவார்கள், நாங்கள் பிரதான் ஆன்மீக ஆட்சி. இந்த ஆன்மீக ஆட்சியில் தான் அதிகமான திருட்டுகள், கோயில் திருட்டுகள், கோயில் சிலை உடைப்புகள் எல்லாம் நடந்தது. அதில் ஒன்று தான் ஒரு விஷயம் என்னென்னா, மரகதலிங்கம் திருட்டு போயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இளையூரில் உள்ள பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. இங்கே தான் ஒரு மரகதலிங்கம் இருக்குது. இந்த மரகதலிங்கம் என்னன்னா, கோயிலுக்குள் இப்போ சாவியை போட்டுட்டு தூங்கியிருக்காரு. தூங்கும்போது இந்த லிங்கம் அவர்கிட்ட சாவியை எடுக்கப்பட்டு திருடப்பட்டுன்னு சொல்லியிருக்கு. இது தொடர்பாக காவல்துறை நலத்துறை அதிகாரிகளும் மற்றவர்களும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவ்வளோ தூரம் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மரகதலிங்கம் பறி போயிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோவில் கொள்ளை வழக்கு அது ஏகப்பட்டது இருக்கு. அது ஒரு முடிவே இல்லாத ஒரு லிஸ்ட்டு. அதில் இன்னைக்கு இந்த மரகதலிங்கமும் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன சொல்ல முடியும்? இந்த அரங்கேட்ட துறையிட்ட போய் வேற என்ன நீங்க கேட்க முடியும்? ஏற்கனவே திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் இந்த சிலை கடத்தல் தொடர்பாக பல வழக்குகளை சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, சிலை கடத்தல்களை இந்த மாதிரி நம்ம போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த கேட்டால கூட பர்டிகுலர் கோவில் இதுதான் எங்களுடைய சிலை, இது எங்க கோவில் சிலை தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றதுக்கு யாருமே வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சிலை காணாம போன பொழுது அவங்க கம்ப்ளைண்ட் ஈஓ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா தானே அந்த கம்ப்ளைண்ட்டை காமிச்சு நீங்க இந்த இதுன்னு சொல்லி கிளைம் பண்ணி நீங்க வாங்க முடியும். என்ன ப்ரோட்டோகால்ல நீ போய் கேட்ப? எனக்கு தெரியும் என் சிலை காணாம போச்சு, என் சிலை இப்ப அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா தானே நான் போய் வாங்க முடியும். இல்லைன்னா நான் கேட்க முடியாது. அப்படியே தானே இருக்கும். நான் போய் சொன்னாதானே. இப்ப திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் இதெல்லாம். இவங்க போய் அதை கேட்கறதே கிடையாது. அப்ப அன்கிளைம்டா ஏகப்பட்ட சிலைகள் இருக்கு. இது எந்தெந்த கோவில் இதுன்னு தெரியாம அப்படியே இருக்கு. ஏன்னா நீங்க ஏற்கனவே அதுக்கான கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்திருந்தா தானே நீங்க போய் கிளைம் பண்ண முடியும். அப்ப சிலை ஒரு கோவில் ஒரு சிலையை திருடுறது எவ்வளவு ஈஸின்னு பாத்துக்கோங்க. எளிமையா அந்த கோயில்னு தெரியல, யாரும் கேட்கறதுக்கு கால் கிடையாது. அப்படிதான் ஒரு கோவிலே காணாம போயிருக்கு, சிலைகள்லாம் காணாம போச்சு, எல்லாமே ரைட்டு, கோவிலெல்லாம் காணாம போயிருக்கு அப்படின்லாம் பொன்மாணிக்கவேல் அவர்கள் லிஸ்ட் கொடுத்தாரு. என்ன நடந்தது? இங்க என்ன நடக்கும்? அதாவது நம்ம இப்ப இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல இந்த அறநிலையத்துறையினுடைய வித்தியாசமான போக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ற முருகனுடைய சொத்தை நீ இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ ஆஃப்டர் ஆல் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வந்த ஒரு நிர்வாகி, அவ்வளவுதான். சொத்துக்கு உரிமைக்காரன் முருகன். உரிமை யாருக்குங்க? டெய்டிக்கு தானே உரிமை. இப்ப கூட கேரளால ஒரு கேஸ் வந்த போது அந்த உச்ச நீதிமன்றம் போன போது அந்த கேஸ்ல சொல்லியிருக்கு, கோவில் பணம்னா அது அந்த சாமிக்குரியது, அந்த டெய்டிக்குரியதுன்னு தான் சொல்லியிருக்கு. நீ அதை நிர்வாகம் பண்ண நிர்வாகி. நீ யாரு அந்த சொத்து என்ன அந்த முருகனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல? நீ யாரு ஃபர்ஸ்ட்? நீ எப்படி முதல்ல அதை சொல்ல முடியும்? ஆனா ஒரு வினோதமான ஒரு வழக்கு தமிழகத்துல மட்டும்தான் நடக்கும். முருகனுடைய அது கிடையாது. இது HR முருகன் கோவிலுக்கு சம்பந்தமானது கிடையாது. அதை எப்படி நீ சொல்லுவ? முருகன் வந்துட்டு சொன்னாரா போய் சொல்லுன்னுட்டு? அப்ப அப்படி ஒரு அநியாயமாக ஒரு அறமே இல்லாமல் செயல்படக்கூடிய இந்த அறநிலையத்துறை எதற்கு இன்னும் இந்த கோவில்களை அப்படி உனக்குதான் பொறுப்பே இல்ல. நீ என்ன சொல்ற? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டியோ இல்ல மற்றவங்களோ அந்த கோவிலை சரியா நிர்வகிக்கல, அதனாலதான் நான் நிர்வகிக்க போறேன். அப்படித்தானே நீ ஒரு கோயிலையா எடுத்து ஈவோ போட்டுட்டு இருக்க. அப்போ ஈவோ எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாது, நான் அதுக்கு அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு நீ எதுக்கு அங்க இருக்கணும்ன்றேன். அதை நீ இந்துக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ, எப்படி பாத்துக்கணுமோ அவங்க பாத்துட்டு போறாங்க. உனக்கு அதை பத்தின இது கவலை இல்லைல்ல, உனக்கு தான் பொறுப்பு இல்லைல்ல, நீ அதை பத்தி கவலைப்படுற? இப்ப பாருங்க, இந்த பெரிய கோயில்கள்லாம் விட்டுட்டா, இப்ப இந்த கிராம கோவில்களை கொண்டு இப்ப இங்க போய் எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். அவங்க 20,000 கோயில்கள் இருந்தபோது 5,00,000 ஏக்கருக்கு மேல 5 லட்சம் ஏக்கருக்கு மேல நிலங்கள் இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கோவிலோட லிஸ்ட் இவங்க அதிகமா சேர்க்க ஆரம்பிச்சாங்க, விசாரிச்சு எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு. எடுத்துட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கணும்? கோவில் சொத்துக்களினுடைய அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கணுமா குறையுமா? ஆனா குறைஞ்சது. இந்த கணக்கெல்லாம் நமக்கு புரியாத கணக்கு.
அதுலேருந்து திடீர்னு அப்படியே குறைஞ்சி 4.45 லட்சமா என்னமோ ஒரு கணக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னடான்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் கோயில், இப்போ ஒரு 50,000 கோயிலாவது கையில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்னடான்னு பார்த்தா ஒரு 3.5 லட்சத்துக்கிட்ட தான் சொல்கிறாங்க, 3 லட்சம் ஏக்கர் கிட்ட தான் இப்போ சொல்கிறாங்க. அதெல்லாம் வெப்சைட்டில் ஏற்றணுன்னா அதையும் இன்னும் சரியாக ஏற்றின பாடு கிடையாது. ஆனால் நாங்கள் சொத்துக்களை மீட்கிறோங்கிற வேண்டியது, ஆன்மீக புரட்சி ஆட்சிங்க வேண்டியது. என்னடா ஆன்மீக புரட்சி ஆட்சி? திருப்பரங்குன்றத்தில் முருகனோட சொத்தே முருகனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஆன்மீக புரட்சி ஆட்சி. நல்லா பார்க்கணும். அப்புறம் போயிட்டு நான் எங்கள் ஆட்சியில் தான் இத்தனை கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்படுது. ஒரு கோயிலில் போய் கும்பாபிஷேகம் நடந்த கதையை கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லும் கதை என்பது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்க கும்பாபிஷேகமே பண்ணணும், எதுக்கு நீ கும்பாபிஷேகம் பண்ண அப்படிங்கிறது தெளிவாக புரியும். ஏன்னா இவங்க கும்பாபிஷேகம் பண்ணுறது என்னென்னா கான்ட்ராக்டை விட்டுட்டு அதுலேருந்து வர காசு சம்பாதிக்கிறது. இதை தவிர கும்பாபிஷேகத்தில் வேறு எந்த வேலையுமே கிடையாது இவங்களுக்கு. அந்த கும்பாபிஷேகத்துக்குன்னு இவங்க கவர்மெண்ட்ல அந்த காசு தராங்க கிடையாது. பக்தர்கள் டோனர்ஸு அவங்க கிட்டேருந்து வசூல் பண்ணி அதான் எடுக்குங்க. அப்புறம் அதில் நீ என்ன போய் கிளைம் பண்ணுறதுக்கு இருக்கு? இப்போ சர்ச்சுக்கு இவங்க மானியம் தர்றாங்க புனரமைக்க, மசூதிக்கு நீ தர்ற. இதில் வந்து இங்கேருந்து வெளிநாட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு போயிட்டு ஓய்வு ரெஸ்ட் எடுக்கிறக்கா ஒரு ரெஸ்ட் ஹவுஸ், ஒரு ஹஜ் இல்லம் பத்தாதுன்ட்டு இன்னொரு ஹஜ் இல்லம் வேற நீ கட்டித்தர்ற. சரியா? மற்றது இது கோவில்னா இந்துக்கள்னா நீ என்ன பண்ணுற, கோயிலிருந்து நீ எடுத்து கொடுத்துருக்க. அதாவது நீங்கள் நல்லா பார்க்கணும், இன்னைக்கு திராவிட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், எது இந்த மண்ணின் ஆட்சி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்துக்கள், இது மண்ணின் ஆட்சி கிடையாது. மண் மைந்தர்களாக இவர்கள் ஆட்சி புரியவில்லை. இவங்க வந்து ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்து, இப்போ பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து பல முகலாயர்கள் துலுக்கர்கள்லாம் அன்னைக்கு அங்கேருந்து போர் எடுத்து வந்தான். எதுக்கு வந்தான்? இங்கே வந்து கோயிலுக்கு சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போனான். வெள்ளைக்காரன் எதுக்கு வந்தான்? சொத்து அவனுக்கு என்னங்க? இப்ப ஒரியில இருந்து வந்தான், இங்க வந்தோடனே அவன் சாமி சிலைகள்ல நம்ம இவ்வளோ நகைகள்லாம் போட்டு பார்த்து அவனுக்கு என்ன தோணும், அது ஒரு கல், இந்த கல்லுக்கு எதுக்குதான் இவன் இவ்வளோ நகை போட்டு வச்சிருக்கான், இதெல்லாம் நம்ம கொள்ளையடிச்சிட்டு போவோம். இதுதான் அவன் மைண்ட்ல இருந்தது. அவனுக்கு அந்த சொத்து தான் கண்ணில் படுது, அவன் அள்ளிட்டு போனான். அது ஒன்று புனிதமானது, அதெல்லாம் அவனுக்கு அந்த உணர்வும் கிடையாது, அவனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் அந்நியன், அதனால எடுத்துட்டு போனான். இன்னைக்கு அதே உணர்வோட நம்ம ஆள் இருக்கான். இன்னைக்கு அதே உணர்வோடு உள்ள ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம ஆட்சியில வச்சு நம்ம அலங்கரிச்சிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம சுதந்திர இந்தியாவா? இதுக்கு தான் நம்ம சுதந்திரத்தை பெற்றோமா? அதனால இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி வந்து ஒரு அரங்கிட்ட ஆட்சியாக இன்னைக்கு இருக்கிறது. அதனால அறநிலையத்துறை கிட்ட வந்து இதுக்கு மேல் நம்ம பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. கூடிய சீக்கிரத்துல இந்த ஆட்சி என்பது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அறநிலையத்துறை என்பது ஒழிய வேண்டும். இந்துக்களிடம் இந்த கோவில்கள் பொறுப்பு என்பது வர வேண்டும். அது சீக்கிரத்தில் வரும் என்று எதிர்பார்ப்போம்.